நீங்க வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட், ஏஞ்சல் இன்வெஸ்டர் பிசினஸ் டேர்ம்ஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ ஏஞ்சல் இன்வெஸ்டர்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட பிசினஸ் ஐடியா இருக்கு. பட் ஸ்டார்ட் பண்றதுக்கு பணம் இல்ல அப்படின்ற போது, நான் என்கிட்ட இருந்து ஒரு 5,00,000 குடுத்து உங்கள பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண வைக்கிறேன். எக்ஸ்சேஞ்சுக்கு உங்ககிட்ட இருக்க ஷேர்ஸோ இல்ல ப்ராஃபிட்ல இவ்வளோ வரணுமோன்னு சொல்லி உங்ககிட்ட நான் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறேன். இதுவே வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்னா அது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளா இருப்பாங்க. இல்ல ஒரு பிக் ஃபர்மா இருக்கும். அவங்க வந்து இப்போ ஏஞ்சல் இன்வெஸ்டர் 5,00,000 பண்றாங்கன்னா, வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் வந்து 5 கோடி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரெடி உங்க கம்பெனி வளர்ந்த கம்பெனியா தான் இருக்கும். அதுல இவங்க ஃபர்தரா இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்க கம்பெனி வந்து இன்னும் க்ரோ ஆகும். இவங்களும் வந்து பதிலுக்கு ஷேர்ஸ் இந்த மாதிரி வாங்கிப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 2006ல வந்து பீட்டர் ஆண்டர்சன் தில் அப்படின்றவர் வந்து ஒரு 5,00,000 வந்து ஃபேஸ்புக்ல 2006ல இன்வெஸ்ட் பண்ணாரு. 2012ல அதை வித்து வெளியே வந்தாரு. அப்போ அவரோட ஷேர்ஸ் மதிப்பு பில்லியன் கணக்குல இருந்தது. ஸோ இது மாதிரி பிசினஸ் டேர்ம்ஸ்லாம் நம்மளும் என்ன தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்றது தான். ஒன்று ரொம்ப சீக்கிரம் பண்ணுவாங்க, அதாவது ஏஞ்சல் இன்வெஸ்டர். ஆல்ரெடி வளர்ந்த கம்பெனில பண்றது வந்து வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட். இதுதான் டிஃபரன்ஸ்.